செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த விளக்கை ஏற்றினால் ஒட்டுமொத்த கடனையும் ஒரே தவணையில் திருப்பித் தரும் அளவுக்கு அதிசயம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கு உரிய தினம். வாங்கிய கடனை எல்லாம் சீக்கிரம் திருப்பிக் கொடுக்க இந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இந்த செவ்வாய்க்கிழமையில் சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறது. அப்போது இந்த நாளுக்கு இரட்டிப்பு மடங்கு சக்தி உள்ளது. ஒரு பித்தளை தாம்பூல தட்டு எடுத்துக்கொண்டு அதில் 2 கைப்பிடி துவரம் பருப்பை பரப்பி அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் இருக்க வேண்டும். இந்த தயார் செய்த தட்டை மாலை சந்திரன் உதயமாகும் நேரம் ஒரு 6:30 மணிக்கு உங்கள் வீட்டு முட்டை மாடிக்கோ பால்கனிக்கோ சந்திர தரிசனம் வரும் என்றால் அந்த இடத்தில் இந்த தட்டை வைத்து அந்த தட்டுக்கு முன்பு நீங்கள் அமர்ந்து சந்திர பகவானை முருகப்பெருமானை குலதெய்வத்தை நினைத்து உங்கள் கடன் சுமை குறைய வேண்டுமென்று 10 நிமிடங்கள் கண்களை மூடி ஆழ்மனதில் நினையுங்கள். 10 நிமிடம் பிரார்த்தனை முடிந்ததும் இந்த விளக்கைக் கொண்டு வந்து வீட்டிற்குள் வைத்து விடுங்கள். கொஞ்சம் நேரம் விளக்கு எரிந்தாலும் தவறு கிடையாது. விளக்கு எரிந்து முடிந்த பின்பு அடுத்த நாள்தான் இந்த தட்டை நீங்கள் எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். விளக்கு எடுத்து சுத்தம் செய்து வைத்து விடுங்கள். அந்த துவரம் பருப்பை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அல்லது உங்க முட்டை மாடியில் பறவைகள் வரும் என்றால் அந்த பறவைகளுக்கு இதை இரையாக போடலாம். இந்த வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும். நிறைய பணம் வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டுமென்று இந்த 3 வேண்டுதலில் எந்த வேண்டுதலை வைத்தாலும் அது நிச்சயம் பலிக்கும்.